பாய்ஸ் இங்கே பாருங்கள், இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய்ஸ் இதை செய்யறதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னா, முதல்ல நமக்கு ஒரு பிரிண்ட்டு, நம்ம என்ன செய்ய போகிறோமோ அது ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு இது மாதிரி ஒரு டேப் தேவை. நீங்கள் எந்த மாதிரி டேப் வேணால் எடுத்துக்கலாம், செல்லோ டேப் கூட எடுத்துக்கலாம். இது பேர் வந்து லேமினேஷன் டேப்பும்பாங்க. இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்லலாம் ஒட்டுற டேப்பு. இது கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால ஸ்டிஃபாகவும் இருக்கும், அதனால நான் இதை எடுத்தேன். நீங்கள் பெரிய செல்லோ டேப்பு கூட எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணோன்னா, முதல்ல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம முன்னாடி டாட்டூ வீடியோவில் சொன்ன மாதிரி இதுவும் ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு டோனர் பிரிண்டர் தான் வேணும். இன்ஜெட் பிரிண்டரில் இது ஒர்க் ஆகுது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். டோனர் பிரிண்டரில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். எப்படி பண்ணோன்னா, முதல்ல நீங்கள் எதை இது பண்ண போகிறீங்களோ அதை ஒரு பிரிண்ட் எடுத்து அதை சைஸை ஏற்ற மாதிரி கட் பண்ணியாச்சு. அதே சைஸுக்கு ஒரு டேப்பை எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த டேப்பை இது பண்ணிப்போம். டேப் மேலே இருக்க பேப்பரை ரிமூவ் பண்ணோன்னா டேப் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த டேப்பு மேலே இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ மேலே இப்போ டேப்பை ஒட்டணும். கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். ஒட்டினதுக்கப்புறம் பின்னாடி எதையாவது வச்சு நல்லா ரப் பண்ணுங்க. அந்த இடத்த நல்லா ரப் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த பிரிண்டில் இருக்க இங்கெல்லாம் அதில் அந்த டேப்பில் ஒட்டும். ஓகே, இப்போ நல்லா ரப் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் ஒரு 3 டிசைன் எடுத்திருக்கேன், அதை மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்கள் இது மாதிரி எத்தனை டிசைன் வேணால் எடுத்து பண்ணலாம். ஒரே மெத்தட் தான். இது மாதிரி டேப் ஏதாவது ஒரு டேப் எடுத்து அதில் இது பண்ணிட்டு எடுத்து என்ன பண்ணணும்னா, இதை எடுத்து கொண்டு வந்து தண்ணிக்குள்ளே போடணும். இது நம்ம இந்த கப்பு ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. இப்போ தண்ணிக்குள்ளே போடுறேன். தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. அது உள்ளே இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கு நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா இதானதுக்கப்புறம் அந்த பேப்பரை உரித்தோன்னா நமக்கு அழகாக அந்த ஸ்டிக்கர் ரெடி ஆகிடும். அது நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊறினுச்சுன்னா ஈஸியாக நம்ம உரிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்கிறேன். இப்போ அடுத்தடுத்து நம்ம வச்சுருக்க ஒரு 3 ஒன்றா வச்சுருவோம். ஓகே, அடுத்தடுத்து ஒட்டிடுவோம். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளிப்பெல்லாம் பண்ண தேவையில்லை, நார்மலாக வச்சு எடுத்தால் போதும். அப்படியே நார்மலாக வச்சு நார்மலாக ஒட்டிட வேண்டியதான். ஓகே, இப்போ நான் ஒட்டியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதையும் அதே மாதிரி ரப் பண்ணிப்போம். நல்லா போட்டு ரப் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, டோனர் பிரிண்டரில் இதையும் பண்ணியாச்சு. இப்போ இதே நம்ம உள்ளே போட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் எந்த இடம் நல்லா ரப்பாக இருக்குது, எந்த இடம் ரப்பாகலைன்னு. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, எனக்கு தெரியும். நீங்கள் லைட்டாக வச்சு தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த இடம் எந்த இடம் ரப்பாக இருக்குது, எந்த இடம் ரப்பாகலன்னு தெரியும். நல்லா எல்லா இடத்தையும் ஃபுல்லாக ரப் பண்ணுறேங்க. ஏன்னா லைட்டாக கேப் மிஸ் ஆனாலும் பிரிண்ட் ஒழுங்காக ஒட்டாது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே, எல்லா இடத்துக்கும் இப்போ நம்ம ரப் பண்ணியாச்சு. இதே தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். நம்ம சேனல் நேமை தான் இப்போ போட்டோம். இப்போ அடுத்ததாக என்ன போட போகிறோன்னா, இது மாதிரி ஒரு சின்ன ஒரு டிசைன் எடுத்திருக்கோம். இந்த டிசைனை போடுவோம். இது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒட்டும்போது நடுவில் எதுவும் கேப் இல்லாமல் நல்லா ஒட்டிடுங்க. ஏன்னா கேப் இருந்துச்சுன்னா பேப்பர் பிரிண்ட்டு கொஞ்சம் நவந்துடும். அதனால் பிரிண்ட்டு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் நம்ம இது பண்ணுற ஸ்டிக்கரு. ஸோ அதனால் கேப் இல்லாமல் கரெக்டாக உள்ள ஏர் எதுவும் இல்லாத மாதிரி கரெக்டாக வச்சு இது பண்ணுறேங்க. பண்ணிவிட்டு நல்லா ரப் பண்ணுறோம். ஓகே, ரப் பண்ணிகிட்ருக்கோம்.
ஓகே, நல்லா ரப் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரப் பண்ணுறோம். ஓகே பாய்ஸ், இப்போ நல்லா ரப் பண்ணியாச்சு. இப்போ இதையும் உள்ளே போட்டுருவோம். இது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும். ஊறினதுக்கப்புறம் வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம இதை உரித்து பார்ப்போம். பேப்பர் லைட்டாக அப்படி இழுத்தோடனே ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. இது மாதிரி லைட்டாக அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிங்கன்னா, அந்த தண்ணியிலே வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிங்கன்னா அப்படி பேப்பரை உரித்து அழகாக நம்ம ஸ்டிக்கர் உருவாயிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும், இந்த நமக்கு ஒரு வயிறு பாருங்கள். ஓகே, உரிச்சிட்டு நல்லா உரிப்போம். உரிச்சிட்டு காட்டுறோம் உங்கள்கிட்ட. நல்லா விரல வச்சு அப்படியே லைட்டாக தேய்ச்சாலே பேப்பர்லாம் உரியுது நல்லா. இதை நீங்கள் வந்து செல்லோ டேப்பில் தான் பண்ணணும், இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க எந்த டேப்பில் வேணால் பண்ணலாம். அதே இதனால் நீங்கள் இது மாதிரி டேப் தான் இல்லை, எந்த டேப்பில் வேணால் ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன டோனர் பிரிண்டர் மட்டும்தான், அந்த பிரிண்டரை மட்டும்தான், இங்கு மட்டும்தான் விஷயம். டோனர் பிரிண்டரில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் டோனர் பிரிண்டரில் பண்ணிங்கன்னா நீங்கள் இது மாதிரி எந்த டேப்பில் வேணால் கொண்டு வரலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவு கொண்டு வந்தாச்சு பாருங்கள். லைட்டாக தேய்ச்சோன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கங்கே பிசுறு இருக்குது, அதெல்லாம் லைட்டாக தேய்ச்சோன்னா எல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தேய்ச்சாச்சு. லைட்டாக அங்கங்கே அந்த சிலது மட்டும் போக மாட்டேங்குது, அதை மட்டும் லைட்டாக அப்படி தேய்ச்சோன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், நம்ம ஸ்டிக்கர் ஒட்டினது இந்த இப்படி ஒட்டினோம். இது தலைங்கில் இருக்குது, இந்த சைடில் தான் அப்படி ஒட்டணும். அந்த ஈரத்தை லைட்டாக நீங்கள் தொடச்சிங்கன்னா, துணியில் ஏதாவது ஒரு துணியில் தொடச்சிட்டிங்கன்னா நல்லா அது ஒட்டும். ஓகே, ஓரளவு தொடச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மற்றதையும் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இது ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே வச்சிடறோம் அந்த சைடு. அடுத்து நம்ம நேம் போட்டது, சேனல் நேம் போட்டது. இது அப்படியே பேப்பர் உரிப்பாங்க பாருங்க. பேப்பரை உரிச்சால் அழகாக வந்துட்டு இதான் தண்ணியில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஊற வச்சோன்னா இன்னும் சீக்கிரமாக வந்துடும். சும்மா உரிச்சாலே இது மாதிரி போட்டு தேய்ச்சிட்ருக்க வேலையில். இதில் நம்ம ஒழுங்காக லைட்டாக இந்த டீ மட்டும் தேய்க்காதனால இந்த டீ மட்டும் ஏரியா சைட்டு மற்ற எல்லாம் கரெக்டாக வந்துட்டு. நம்ம இந்த டீ மட்டும் லைட்டாக தேய்ச்சிருந்தோன்னா கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் ஓரளவுக்கு வந்துட்டு இந்த டியும் இந்த எம்மும் ஓரத்தில் லைட்டாக தேய்க்காமல் கொட்டதுனால நம்ம அப்படி லைட்டாக இதாகிட்டு, மற்றபடி மற்ற எல்லாம் கரெக்டாக வந்துட்டு. அது என்ன தெரியும், மேக்ஸ் நேம் இருந்தது. இதையும் வச்சுருவோம். அடுத்து இந்த ஒன்றே ஒன்று இருக்குது, பிறகு முடிச்சிடும். ஓகே, வாங்க அதை இப்போ தேய்ச்சி பார்ப்போம். இந்த பேப்பரை உரிச்சாலே இதில் வருது, இதுலேயும் வருது. இங்கே பாருங்கள், லைட்டாக உரிக்கிறேன், அப்படியே உரிஞ்சிட்டு வருது பாருங்கள் பேப்பரு. இது அப்படியே தண்ணியில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உரித்தோன்னா அழகாக வந்துடுச்சு. ஓகே, இது நல்லா வருதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் வாங்க. ஓகே, கையால் அப்படியே லைட்டாக தேய்ச்சோன்னா அந்த பேப்பரில் அந்த ஸ்டிக்கர் விட்டு அப்படியே உறிஞ்சிரும். இது கொஞ்சம் ஸ்டிஃபான பேப்பர்னால நமக்கு ஈஸியாக தெரியுது. தண்ணியில் சும்மா நினச்சி எடுத்தோன்னா அந்த பிசர்லாம் போயிட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல இந்த நார்மலாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற இடம்லாம் ஒயிட் பேப்பர் இங்க் இல்லாதனால அந்த இடம்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இந்த வீடியோலாம் நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கல்லோட அந்த அவுட்லைன் தவிர உள்ளே இருக்க இடம்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த இடம்லாம் நம்ம பேப்பரில் A4 பேப்பர் வந்து ஒயிட் கலரில் இருந்த இடம் தான் இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல இங்க் இல்லாதனால. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் கொண்டு போய் எதில் வேணால் ஒட்டலாம். ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தெரியும்.
உதாரணத்துக்கு இந்த தரையில் நம்ம ஒட்டினோன்னா தரையில் அழகாக தெரியும். இந்த இதை கொண்டு போய் இங்கே ஒட்டினோன்னா இங்கே அதே மாதிரி இங்கே இருக்க தரை கலருக்கு அழகாக செட் ஆகிட்டு, இதுவும் இங்கே இருக்க தரையில் அழகாக செட் ஆகிட்டு. தரையில் தான் ஒட்டணும் இல்லை, நீங்கள் எதில் வேணால் ஒட்டலாம். நான் வந்து இது மாதிரி ஒட்டி இது மாதிரி வுட்டில் ஒட்டி இது மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி ஃப்ரேம்ஸை நம்ம ரெடி பண்ணலாம். இந்த ஃப்ரேமும் நம்ம வுட்டில் ஒட்டினது தான். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ரேமு. A4 சைஸ் ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து அதே சைஸில் அந்த டேப்பில் ஒட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரெண்டும் நம்ம மரத்தில் விட்டதுனால தெரியுது. ஹலோ பாய்ஸ், இந்த ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணுறது எல்லா டிரான்ஸ்பரண்ட் டேப்லேயும் கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிரிண்டர் வந்து டோனர் பிரிண்டராக இருக்கணும். இன்னொன்று டிரான்ஸ்பரண்ட் டேப் இருந்துச்சுன்னா ஓகே, இது கன்ஃபார்ம் அது ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக எடுத்து போடுறோம்.